ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 6/5/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஆல் போர்டுக்கு 0 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் ஏற்கனவே ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு 827, 858 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு இந்த இடத்துல 8ம், ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 சொல்லி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 4, இந்த இடத்துலையும் 4. சரிங்களா? அதாவது முதல் நம்பரும், அதாவது 6 நம்பரில் முதல் நம்பரும் நமக்கு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அதில் முதல் நம்பரும் சேம் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஆடுறாங்க. சரிங்களா? ஸோ போன டைம் நம்ம வந்து சொல்லியிருப்போம் 3, 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 5, 5ன்னு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னா ஆல் போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இந்த 8, 8 அடித்ததுக்கப்புறம் இந்த 5 பிசி நம்பருக்கு பார்த்தீங்களா, பிசி நம்பர் 5, 8ன்னு இருக்குது. 5, 8லேருந்து நமக்கு 5 பாஸு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4, 4ன்னு இருக்குது. 4, 4க்கு பிசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 3, 1. 3, 1க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே 3, 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3, 3க்கு பிசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 5, 6. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு 5, 5ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போது இங்கே பிசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 0 அண்ட் 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஆல் போர்டுக்கு நாளைக்கு 0, 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தோன்னா 0வுக்கு தான் அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நாளைக்கு 0வுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேட்லேருந்து நமக்கு, சரிங்களா, இந்த டேட்லேருந்து நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டுடலாம். சரிங்களா? ஒரு மாதம் கேப் விட்டு 1, 2, 3, 4, 5, 6வது நாள் 245. திரும்ப அதே மாதிரி ஒரு மாதம் கேப் விட்டு 1, 2, 3, 4, 5, 6வது நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 929. இந்த 929 பாருங்கள், மேலே 2 நாள் கேப் விட்டு ஏபி நம்பர் 99ங்கிற இடத்துல நமக்கு ஏசியில் 99 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ திரும்ப 1, 2, 3 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 145 இருக்குது. 45க்கு 45 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ திரும்ப நமக்கு 2 நாள் கேப் விட்டோம்னா இந்த இடத்துல 430ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 430லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே ஆல் போர்டில் 0, 5 எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 0 வரதுனால 0 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் அந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டுக்கு நாளைக்கான நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 காமனாக வச்சுக்கோங்க. 0, 4, 40. ஸோ அதே மாதிரி 0, 3, 30. ஸோ இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 0, 4, 40 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு மெயினான நம்பரு. சரிங்களா? 0, 4, 40, 0, 3, 30 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஏபி, அடுத்து பிசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஏபி எடுத்திருக்காங்க. ஏபி எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? பிசி எடுத்து நமக்கு பிசிலேயே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி நம்பரை எடுத்து நமக்கு ஏபியில் தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? 40 அப்படிங்கிற நம்பர் தான் அடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 40 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏபியில் 40 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஏபியில் 40 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஸோ நம்ம ஏற்கனவே அடித்த நம்பர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு 40ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 21. சரிங்களா? 21க்கு நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், 21க்கு நமக்கு ஒரு 0, 12ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 155. இங்கே ஏபி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 55. ஃபஸ்ட் நமக்கு 55ன்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 21க்கு 21, 55க்கு 55. ஃபஸ்ட் நமக்கு ஏசி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏசி, அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசி, அடுத்து ஏபி எடுக்கணும். அப்போது 409 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 409 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். இன்றைக்கி சப்போர்ட்கான நம்பரும் நம்ம வந்து எடுக்கலை. சரிங்களா? 49 ஏபிஎஸ்சிபிஸில் 40, 04. அதே மாதிரி 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா 409 அப்படிங்கிற நம்பரை டைரெக்டாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை 40ன்னு அடித்ததுனால ஏற்கனவே நமக்கு அடித்த நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. சரிங்களா?
ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 409. சரி, ஏற்கனவே அடித்த அந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை திருப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 3409 அப்படிங்கிற நம்பரை சிங்கிள் நம்பராக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டேரெக்டாகவே ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் 3409 அப்படிங்கிற நம்பரை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தால் 4004 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ 024 ஒரு சப்போர்ட் கார்டு நம்பரு. பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3-0 முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 3-0 இந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா மீதி இருக்க நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பரு 15. ஸோ இந்த மாதிரி 3-0 அடிக்கிறப்ப நீங்களே என்ன செக் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் டோட்டல் பண்ணுற நம்பரு நமக்கு ஏபிஎஸ்சிபிசிக்கு வரும். சரிங்களா? இந்த மாதத்தில் நமக்கு இல்லை. சரிங்களா? போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு. வேணால் செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் 6 நம்பரில் 3-0 இருந்துச்சு அப்படின்னா மீதி உள்ள நம்பரை மொத்தமாக டோட்டல் பண்ணும். டோட்டல் பண்ணி வர நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபிஎஸ்சிபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30, அது வந்து ஒரு முழுமையான நம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 01லேயே வந்து பார்த்தோன்னா 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 40 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 50 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3-4 ரிசல்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது, 50 இருக்குது. ஸோ இதில் இன்னும் நமக்கு இதில் இல்லை கேப்பில் இருக்க நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா 15 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 25 இருக்குது, 45 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 15 அப்படிங்கிற நம்பர் மீதி உள்ள நாட்களில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 நாள் டைமு. 1551 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டுக்கு 0 தான் அதிகமான சான்ஸ் இருக்குது, சப்போர்ட்டுக்கு 5. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.